அப்போ வந்து பெயர்ச்சி சனி பெயர்ச்சினாலே மக்கள் பயந்துக்கிறது வழக்கம். அஷ்டம சனி, எனக்கு கண்டக சனி இருக்குமா? 7 சனி பாருங்க, இருக்குமான்னு பயப்படுறதெல்லாம் மொத்தத்துல இருந்துட்டு தானே சார் இருக்குது. 120 வருஷம் ஒரு ஆயுள் காலம்னா 60 வருஷம் சனியோட பிடியில ஒருத்தன் சிக்கிடுவான். அதுல ம். அர்த்தாஷ்டம சனி, ம். கண்டச்சனி, பாதச்சனி, ம். பொங்குச்சனி, கொங்குச்சனி, அந்த சனி, இந்த சனி, கண்டச்சனி, ம். ஆனா அஷ்டம சனின்னு சொல்லி 60 வருஷம் அதுலயே போயிடும் வாழ்க்கை. ம்ஹ்ம். மீதி 60 வருஷம் சனியோட பிடியில தான் நல்லா இருப்பான்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, இருக்கிறதே 60 வருஷம் தான். அப்புறம் செத்துடுறான். 70 வயசு, 80 வயசுல ஆரோக்கிய குறைபாடு போயிட்டு போகுது. 60 வயசு வரைக்கும் அந்த இருந்தாலே 60 பெருசு வயசு சார். ஃபுல்லாவே சனியோட தாக்கத்திலே வாழ்ந்துடுறான். இப்ப அப்ப ம். அதான் பிரச்சனை இங்க நம்மளுக்கு. ம். மனிதர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ம். சிம்ம ராசி வீட்டு எதிர்ல இருக்கக்கூடாது, 8ஆம் போர் எதிர்ல இருக்கக்கூடாது. ம். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ம். ஆனா அதுக்கு உண்டான சரியான காரணத்தையும், தாத்பரியத்தையும் சொல்லுங்க, நான் நம்புறேன். அப்படியே நீங்க சொன்னாலும் நான் விடமாட்டேன். நான் நேரா கூட்டு போய் காட்டுறேன். ஒரு சிம்ம ராசி வீட்டுக்கு எதிர்ல இருக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். ம். எங்க எதிர் வீட்ல இருக்கிற சிம்ம ராசிக்காரு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லட்டும். அப்ப நம்ம நம்பலாம். ம். எது ஒண்ணுமே பிராக்டிகலா இப்போ ஒரு மருந்து தயாரிக்கிறீங்க. ம். எப்படி மருந்து தயாரிச்ச உடனே மெடிக்கல்ல குடுத்துருவீங்களா? அத பரிசோதிப்பாங்க. இந்த மருந்து சாப்பிட்டா எவ்வளோ குணமாகுது நோய். அதுக்கப்புறம் தான் அத வெளியிடலாம். அதே மாரி தான் ஜோதிடம். மருத்துவத்துக்கும் மேல இது. சும்மாலாம் அடிச்சு தள்ளிட்டு போயின்னே இருக்கக்கூடாது. ஓகே. ம். சரிங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில அவன் சுமந்து வந்த, கடந்து வந்த பாதை வேற மாரி இருக்கும். ம். சிறு வயதில அடிபட்டிருப்பான். சின்ன வயசுல தந்தை இழந்திருப்பான். சின்ன வயசுல தாய் இழந்திருப்பான். ம். இல்ல சின்ன வயசுல நல்லா வளர்ந்திருப்பான். மேரேஜ்க்கு அப்புறம் மனைவி கிட்ட மாட்டியிருப்பான். ம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கடந்து வந்த பாதை இருக்கும். அதனால ஓவராலா இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை. ஓகே. ஒரு சில விஷயங்கள நம்ம சொல்லலாம். ம். இப்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேலையில ம். இடமாற்றம் வரப்போகுது. காதல் பிரச்சனை வரப்போகுது. ம். மனசுல பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி பறக்க போகுது. தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட போறீங்க. பெயர்கள் உங்களுக்கு டேமேஜ் ஆக போகுது. வெளிநாடு போறீங்க. ஷேர் மார்க்கெட்ல பணம் எடுக்க போறீங்க. இப்படி சொல்லலாம். ம். கும்ப ராசி, பூரட்டாதிக்கு இப்போ கரண்ட்டா 6 மாசத்துக்கு அதான் நடக்க போகுது. ம்.